வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டர் பயிற்சி 3.3ல 3வது சம் தான் பார்க்க போகிறோம். அதில் 3ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம மீசிமா கண்டுபிடிச்சோம். 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க, அதனுடைய மீசிமா கொடுத்துட்டு மீப்பேவா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் கொடுத்துருக்குற பல்லுறுப்புக்கோவையை ஃபஸ்ட்டு f(x)ன்னு எடுத்துட்டேன். அதில் பாருங்கள், 12 × x⁻4 - x⁻3. அதனால் இந்த 12 அப்படியே போட்டுக்கிறேன். இதில் x³ வெளியில் எடுத்துக்கலாமா? x³ வெளியில் எடுத்தால் மீதி என்ன இருக்கும்? x - 1 இருக்கும், அதை எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ g(x) பாருங்கள், 8 × x⁻4 - 3 x⁻3 + 2 × x². அதனால் நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன். எதை வெளியில் எடுக்கிறேன்? x² வெளியில் எடுத்துடலாமா? x² வெளியில் எடுத்தால் மீதி என்ன இருக்கும்? இதில் x² - 3x. x² எடுத்தால் ஒரு x இருக்கும், +2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து நான் காரணிப்படுத்துகிறேன். காரணிப்படுத்தும் போது பெருக்குனா 2, ஏன்னா இங்கே 1 இருக்கா, O2 2, இங்கே -3, அப்படின்னா O2 2. இப்போ ரெண்டுலேயுமே வந்து மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, -1ஐயும் -2ஐயும் கூட்டினா -3. ஓகேங்களா? அப்போ நான் 8x² போட்டுட்டு இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா x - 1 × x - 2 இதனுடைய மாறி முன்னாடி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மீசிமா வந்து 24x³ × x - 1 × x - 2. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், f(x) × g(x) = மீப்பேவா × மீசிமா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மீசிமா கொடுத்துட்டாங்க, மீப்பேவா தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மீப்பேவாவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்படின்னா f(x) × g(x) / மீசிமா போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ f(x) எழுதிக்கிறேன். f(x) என்ன இருக்குது? 12x³ × x - 1 போட்டேன். அடுத்தது g(x). g(x) இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? 8x² × x - 1 × x - 2. இப்போ மீசிமா இங்கே இருக்குது, 24x³ × x - 1 × x - 2. இது வந்து மீப்பேவா. ஓகேங்களா? மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x - 1 x - 2. ஒரு 8 8 24. இந்த x³ கேன்சல் பண்ணிடலாமா? அப்புறம் ஒரு 3 இங்கே 3 12. ஓகேங்களா? மேலையும் கீழே என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு x - 1 x - 2 கேன்சல் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு 8 8 24. ஒரு 3 3 12. இந்த x³ கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்படின்னா மீப்பேவா = நம்பரில் பாருங்கள் 4 இருக்குது, கீழே எல்லாமே ஒன்று தான், அதனால் விட்டுறலாம். 4க்கு அப்புறம் ஒரு x², அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? x - 1. இதுதான் நம்மளுக்கான மீப்பேவா. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அதில் செகண்ட் சம் பாருங்கள், f(x) வந்து x³ + y³ கொடுத்துட்டாங்க. g(x) வந்து x⁻4 + x² y² + y⁴ கொடுத்துட்டாங்க. மீசிமா வந்து x³ + y³ × x² + xy + y² கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது என்ன ஃபார்முலா? a³ + b³ ஃபார்முலாவா? அப்புறம் என்ன எழுதலாம்? a + b × a² - ab + b² அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - xy + y² × x² + xy + y². இது நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ மீப்பேவால் நம்மளுக்கு x³ + y³ கொடுத்துருக்காங்களா? x³ + y³ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் மேலே, அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இதுக்கு இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். பேலன்சிங் என்ன இருக்குது? x² + xy + y² எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்பேவா கண்டுபிடிக்கணும். அதனால் f(x) × g(x) / மீசிமா = என்ன எழுதிக்கலாம்? மீப்பேவா. ஓகேங்களா? இப்போ f(x) எழுதுகிறேன். f(x) என்னது? x + y × x² - xy + y². அடுத்து g(x) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x² - xy + y² × x² + xy + y² / மீசிமா கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? x + y × x² - xy + y² × x² + xy + y² = என்னது? மீப்பேவா.
வா. இதில் என்னென்ன கேன்சல் பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதா நம்மளுக்கு ஆன்சர். இப்போ மீ பேவா வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, அவ்வளோதான் சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். 4வது கணக்கு பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீசிமா மற்றும் மீபேவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. அதாவது 2 கணக்குக்குமே வந்து மீசிமா மீபேவா கொடுத்துட்டாங்க. 2 பல்லுறுப்புக்கோவையில் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு இன்னொரு பல்லுறுப்புக்கோவையை கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு மீசிமா எழுதிட்டேன், மீபேவா எழுதிட்டேன், பி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேன். இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி மீசிமா கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ கியூப் இருக்குது. நம்ம 9th போட்டோம் இல்லையா தொகுமுறை வகுத்தல், அந்த முறையில் போட்டு தான் நம்ம சுருக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஏங்கிற இடத்துல என்ன போட்டால் நம்மளுக்கு மீதி 0 வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா தான். அப்படின்னா ஏக்கு வந்து நீங்கள் 5 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மீதி வந்து 0 வரும். அப்படின்னா இப்போ ஏ கியூபோட மதிப்பு 1. 9th போட்டால் தொகுமுறை வகுத்தல் தான் போடுறேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதனால தான் டேரெக்டாக 5ன்னு சொல்லிட்டேன். அடுத்தது +11, அடுத்தது +70. இப்போ இந்த இடத்துல 5 போடுறேன். இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்பவுமே 0 போட்டுக்கணும். இப்போ 1 ஒரு 5 5 கழிச்சோம்னா என்ன வரும், -5. ஓகேங்களா, இப்போ இது 2 பெருக்கணும்னா 5 5 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ இதை கழிக்கிறோம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, குறி வந்து மைனஸ். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 14 நம்மளுக்கு 70. அப்படின்னா நம்மளுக்கு மீதி வந்து என்ன வந்துருச்சு, 0. ஓகேங்களா, மீதி வந்து 0. இப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அப்படின்னா இதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், நம்பர் எக்ஸு நம்பர் ஏ ஸ்கொயர். அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14. இப்போ இங்கே +5 இருக்குங்காட்டி நம்ம என்ன எடுத்துக்கணும், -5. அப்படின்னா a மைனஸ் 5. அப்படின்னா இது 2ஐயும் பெருக்குன்னா நம்மளுக்கு இந்த இது கிடச்சிரும். ஓகேங்களா, அப்படின்னா இதை சுருக்கி நாம் இப்படி எழுதியிருக்கோம் a மைனஸ் 5 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14. ஓகேங்களா, இப்போ இது என்ன அப்படின்னா இதுக்கு காரணிப்படுத்தணும். இதுக்கு நம்ம காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்தினா நம்மளுக்கு என்னது, -14, இங்கே -5. அப்படின்னா 7 2 14 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தானே -5. அப்படின்னா 7 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 5 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -5. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் 5 அங்கே இருக்கிறது இதை மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். அப்படின்னா a மைனஸ் 7 a ப்ளஸ் 2. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இதை காரணிப்படுத்துகிறோம். இப்போ பெருக்குனா 35, கூட்டினாலோ கழிச்சாலோ நம்மளுக்கு 12. அப்படின்னா 7 5 நம்மளுக்கு 35. ரெண்டுமே மைனஸ் போட்டதானே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குங்காட்டி கூட்டி அந்த குறியை போட்டுக்கிட்டோம். அப்படின்னா இப்போ இங்கே என்ன வரும், a மைனஸ் 7 இன்ட்டு a மைனஸ் 5. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ பேவா இன்ட்டு மீ சி மா. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், q ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அப்படின்னா q ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனால் மீ பேவா இன்ட்டு மீ சி மா பை பி ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் போடலாங்களா, மீ பேவா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, a மைனஸ் 7. மீசிமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a மைனஸ் 5 இன்ட்டு a மைனஸ் 7 இன்ட்டு a ப்ளஸ் 2. பி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a மைனஸ் 7 இன்ட்டு a மைனஸ் 5. இப்போ இதுக்கு அடிச்சிடலாம். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, a மைனஸ் 7 இன்ட்டு a ப்ளஸ் 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான q ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம வந்து ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இதை வந்து எப்படி அடுத்த இதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 4th செகண்ட் சம்மு. மீசிமா வந்து எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒயின் அடுக்கு 4 கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 கொடுத்துட்டாங்க. மீப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். q ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒயின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ பேவா இன்ட்டு மீ சி மா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் தானே வேணும். அதனால் பி ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி அந்த சைடு கொண்டு போகலாம். அப்படின்னா மீ பேவா இன்ட்டு மீ சி மா பை q ஆஃப் எக்ஸ். இப்போ மீ பேவா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது மீசிமா வந்து எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒயின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. அடுத்தது q ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா, இதில் எதை கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறது மேலே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம இது எழுதணும், போன சம்மில் எழுதுன மாதிரி எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா எழுதுனீங்களா. இப்போ கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கான பி ஆஃப் எக்ஸ். அப்படின்னா எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான் சம்மு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த பயிற்சிலாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.